நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு மசால் வடை இந்த டிஷ்ஷோட தான் இப்போ போகிறோம். க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பேன், ஒரு கப் கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தேன். அதே மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, வரமிளகா எல்லாம் பார்த்துருப்பேன். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் மாவை. இப்போ இதில் பெருங்காயப்பொடி சேர்க்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். புதினா ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இது என்னன்னு கேட்டேன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 பூண்டு. இதை ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கான மெயின் வாசனையே. இது கண்டிப்பாக இருக்கணும். மசால் வடைனா இது போட்டால் தான் அதோட வாசனையே வரும். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசால் வடை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமாச்சாரம் தான். ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பேன். நிறைய பேர் வீட்லேயே டிஃபன் பண்ணுவாளாக இருக்கும். தெரியாத வாளுக்கோசரம் தான் நான் இப்போ சொல்கிறேன். இது இதில் வடை மீந்து போயிடுத்துனா தான் இதை வச்சு தான் வடைகறி இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி மசால் வடை மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்படியே இருக்கும். எல்லா பருப்பையும் போடாத ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து வச்சுட்டு பாக்கி பருப்பை மட்டும்தான் அரைச்சேன். கடைசியாக அந்த பருப்பையும் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக வரது இருக்கும். இப்போ வடை தட்டலாமா நம்ம? இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன் நான். இதில் நான் நெய் எதுக்கு விட்டேன்னு சொன்னால், அது ஒரு வாசனை, அண்ட் வடையும் ஆறினாலும் கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கோசரம் அதை நான் விட்டேன். தேவைப்பட்டவா விடுங்கோ, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா விட வேண்டாம். வடை சோறாக ரெடி ஆகிடுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்க. ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சுக்கலாம். மசால் வடை ரெடி. மசால் வடை ரெடி. ஜோரா கம கமன்னு இருக்குது. அப்படியே நம்ம வந்து சாம்பார் சாதம், புளி சாதம் எதோட வேணாலும் இது தொட்டுன்னு சாப்பிட்லாம்.
இந்த வெர்ஷன் ஆஃப் மசால் வடை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கண்டிப்பாக ப்ளீஸ். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.